எங்களுடைய தமிழ்ல தேசிய தலைவரை எந்த இடத்திலுமே எங்கேயுமே பயமில்லாமல் அந்த பேரை கம்பீரமாக பேசக்கூடியவர். சீமானோடு விஜய் அல்லது விஜயோடு சீமான் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஏதாவது வழிவகைகள் இருக்கிறதா? விஜய் அவர்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் எப்படி பார்ப்பர்? அதை விட எங்களுடைய புலிக்கொடியை, எங்களுடைய தேசிய கொடியை தனது கையிலே வைத்து சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தனிநபர், ஒரு நபர், அது வேற யாரும் இல்லை, சீமான் அண்ணா அவர்கள் தான். ரசிகர் கூட்டமே இருக்கு, ரசிகர் ஒரு அலை ஒன்று இருக்கின்றது. விருப்பங்கள் இருக்கிறதா? அதாவது தற்போதைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்தால் சீமான் அண்ணாவுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு கொள்கை அளவிலே அவர் சில தலைமை நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது விஜயை வீழ்த்த வேண்டும். நாங்கள் கருத்து கூறுவது என்பது அல்லது நாங்கள் தலையிட என்பது, நாங்கள் ஏனைய கட்சிகளை பகைமைக்கு உள்ளாகின்றவர்கள் விளங்குது. நாங்கள் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கின்றோம். தலைவர்கள் என்று சொல்லி மதிப்புக்குரிய சீமான் அண்ணா அவர்களை சந்தித்திருக்கின்றார். எங்களுடைய நாகரிக அரசியலை அவர் செய்ய அவர் குரல் கொடுக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் சீமானுடைய அரசியலிலே ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையும் ஈழத்தமிழுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்குமான ஒரு அரசியலையே சீமான் கொண்டு நடத்துகளை செய்து மாற்றங்களை ஏற்படுத்துவாராக இருந்தால் சீமான் அவர்களுடைய வெற்றி என்பது உறுதி. நாங்களும் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலமுடைய வீட்டுக்கு சென்றார். இங்கே நாகரிக அரசியலை தான் நாங்கள் இதெல்லாம் ஒரு வரலாறு. இல்லை, அதை தெளிவாக கூறுங்கள். நான் தந்தை செல்வா சென்றாரா அல்லது தந்தை செல்வாவுடைய பிரதிநிதி முதல் சென்றாரா? வணக்கம் என் தாயக உறவுகளே, இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு பிரபல்யமான ஒரு நபருடன் இன்றைய நேர்காணலில் ஈடுபட இருக்கின்றோம். அது வேற யாருமல்ல, ஜனநாயக போராளிகள் கட்சிகளின் தலைவர் திரு வேந்தன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நேற்றைய நாளிலே நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே தற்போது நடந்து முடிந்த தமிழ்நாட்டு எல்லாருமே இந்த நிமிடம் வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் மாண்புமிகு கௌரவ மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு யோசப் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்ததை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த தமிழகத்தின் தேர்தல்கள் எப்படி நடந்து முடிந்தது, தமிழகத்தில் இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது, இந்த யோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசாங்கம் என்ன எல்லாம் செய்ய போகிறது, முதலமைச்சர் விஜய் அவர்களால் எங்களுடைய தமிழர் தாயகத்துக்கு என்ன நன்மைகள் கிட்ட போகிறன என்றெல்லாம் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்பாக வாருங்கள் இப்போ காணொலிக்குள் போகலாம். கூறுங்கள், தமிழகத்திலே தற்போது மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையிலே ஒரு பாரம்பரிய கட்சிகளாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிக பெரும் கட்சிகள் அங்கே பலமாக இருக்கின்றன. ஒரு பாரம்பரியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் முறியடித்து கொண்டு ஒரு குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளே புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு 108 ஆசனங்களை பிடித்து வந்தது என்பது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வரலாற்று சாதனை அவருக்கு சாதகமாகவும் இருந்தது. அவர் ஒரு நடிகராக இருக்கின்றார். அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கின்றது. ரசிகர் ஒரு அலை ஒன்று இருக்கின்றது. அவர் ஒரு தனியொரு விஜயாக வரவில்லை, அவர் நடிகர் விஜயாகத்தான் அரசியலுக்குள்ளே வந்தார். இவ்வாறுதான் 1977 எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலுக்கு வருகின்ற பொழுது அவருக்கும் ஒரு மிகப்பெரிய அலை இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒரு நடிகர். அவருக்கு 30.4% வாக்குகளை பெற்று அவர் முதலமைச்சர் அந்த நேரத்தில். ஆனால் இன்று 38%, அதைவிட 38% வாக்குகளை பெற்று விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அரசியல் என்பது அவருக்கு புதிதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவருடைய
செயற்திட்டங்கள் எப்படி இருக்கின்றார், கொடுத்த வாக்குறுதிகளை முதலில் எவ்வாறு நிறைவேற்ற போகின்றார், என்ன மாதிரி நடைமுறைப்படுத்த போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த தேர்தல் முடிவடைந்த 4ஆம் தேதி தேர்தலுடைய ரிசல்ட்டுகள் எண்ணப்பட்டு வந்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கே ஆட்சி அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு போதிய அளவு சீட்டுகள் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று தமிழர்களுக்கான கட்சிகள் என்று சொல்லுகின்ற அதிமுக, ஜெயலலிதாவுடைய கட்சிகள், அதாவது ஸ்டாலினுக்கு தலைமையின்களே இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது விஜயை வீழ்த்த வேண்டும், விஜயை கொண்டு வரக்கூடாது, விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதை குழப்பவும் செய்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே தான் காங்கிரஸ் முன்னுக்கு வந்திருந்தது. ஆனால் தற்போது காங்கிரஸை குற்றம் சொல்லி வருகிறார்கள். அந்த காங்கிரஸை குற்றம் சுமத்தி வருகின்றவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் தமிழ் தாயகத்தில்? என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் இலங்கையில் இருக்கின்றோம். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் இந்த தேர்தல் நடந்தது. இன்னொரு நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் இன்னொரு நாட்டு உள்ளூர் அரசியலே தலையிடுவது என்பது முதலாவது தவறு. நீங்கள் கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் தற்போது இருக்கின்ற காலம் வரை என்னை பொறுத்தவரையிலே தந்தை செல்வானுடைய காலத்திலிருந்து அல்லது தலைவர் பிரபாகரனுடைய காலத்திலிருந்து இன்று இருக்கின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வரையும் இன்னொரு நாட்டினுடைய உள்ளூர் அரசியல் விவகாரங்களிலே தலையிடுவதில்லை, தலையிடவும் கூடாது. என்றால் அது ஒரு இறையாண்மையை பாதிக்கின்ற செயல். அது இன்னொரு நாடு கூட, இப்ப இந்தியாவிலே நடக்கின்ற தேர்தலை இலங்கை கூட நேரடியாக அதில் தலையிட்டு எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு அளிக்காது. அல்லது இந்தியா கூட இங்க நடக்கின்ற தேர்தலிலே நேரடியாக வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பது கிடையாது. இதற்கு காரணம் என்னென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. நாங்கள் தமிழர் தரப்பு சார்பாக ஒரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போமாக இருந்தால் நாங்கள் ஏனைய கட்சிகளை நாங்கள் பகைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது எங்களுடைய இனத்துக்குத்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப நீங்கள் பாத்தீங்களா இருந்தால் தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து, தந்தை செல்வாண்ட காலத்திலிருந்து தலைவர் திருவானுடைய காலம் வரையும் பார்த்தோம். எத்தனை தேர்தல்கள் வந்தானே இங்கிருந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டது கிடையாது. தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் பல உதவிகளை செய்திருந்தார். நிதி உதவி என்பது பாரிய அளவிலே செய்திருந்தார். ஆனால் என்றைக்குமே எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டது கிடையாது. அதை விரும்பியதும் இல்லை. ஆகவே இன்னொரு நாட்டினுடைய அந்த உள்ளக தேர்தலிலே அவர்களுடைய அரசியலிலே நாங்கள் கருத்து கூறுவது என்பது அல்லது நாங்கள் தலையிட என்பது நாங்கள் ஏனைய கட்சிகளை பகைமைக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் ஏற்படும். விளங்குதானே? அப்ப இதுக்காகத்தான் இப்படி நீங்கள் கடைசியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அவருடைய குழுவினர் இந்தியா சென்று தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களையும் சந்தித்திருந்தார். அங்கே ஒரு பத்திரிகையாளர் மாநிலே கேட்கின்ற போது இந்த தேர்தல் சம்பந்தமாக கேட்கின்ற போது, நடைமுறை இருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக கேட்கின்ற போது அவர் கூட கூறினார், இது இந்தியாவிலே இருக்கின்ற உள்ள அரசியல், அதிலே நடக்கப்படுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிலே நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. அதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு என்று நான் நினைக்கிறேன். அதே போன்று இங்கு இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு அளிக்கவும் இல்லை, ஆதரவு அளித்து வாக்கு போட சொல்லி எந்த ஊடகத்துல சொன்னதும் கிடையாது. இதுதான் ஒரு அரசியல், ஒரு இருநாட்டு அரசியலுக்குள்ளே இருக்கின்ற வித்தியாசம். நேரடியாக நாங்கள் தலையீடு செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் கூட பலர் பல கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். பல ஆதரவாளர்கள், இப்ப விஜயனுடைய ஆதரவாளர்கள், சீமானுடைய ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே பரப்பி வந்தார்கள். ஆனால் பொறுப்பு வாய்ந்த அரசியல் கட்சிகள் இப்படியான செயல்களை செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டாது. ஆகவே நாங்கள் இதை பொறுப்புணர்வோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் மேலும் கூறுங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் காலங்களிலே தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், மீனவர்களுடைய பிரச்சனையை தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி. கொண்டு வருவேன் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆட்சி அமைத்து சில பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றார். அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை முற்றுமுழுதாக அதை கொண்டு வருவார், அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று?
என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு குறுகிய கால பிரச்சனை கிடையாது. இந்த தமிழக மீனவர்களுக்கும் எங்களுடைய மீனவர்களுக்கும் இருக்கின்ற இந்த பிரச்சனை என்பது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இப்ப நேற்றைய ஊடக சந்திப்பில் கூட நான் அதை கூறி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கையாக கூட வைத்திருந்தேன். இந்த மீனவர்களுடைய பிரச்சனை உங்களோட காலத்திலே தீர்க்கப்பட வேண்டும் என்று. அவர் தேர்தல் காலங்களிலே அந்த விடயங்களை கூறியிருந்தார். இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டப்படும் என்று சொல்லி. இங்கே மீனவர்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மீனவர்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய தமிழ் மீனவர்கள் தான் தமிழக மீனவர்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாதிக்கப்படுறது நாங்கள், சரிதானே? அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய எல்லை தாண்டி எங்களுடைய கடல் வளத்தை பயன்படுத்தி மீன்களை பிடித்து கொண்டு போகின்ற சூழல், எங்களுடைய கடற்தொழிலாளிகளுடைய தொழில்களை, அவர்களுடைய வேலைகளை அறுத்து அவர்களுடைய தொழில்களை அழித்து அவர்களை அவருடைய தொழிலையே அழிக்கின்ற செயற்பாடுகளையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு இலகுவாக தீர்வு காணக்கூடியது முதலாவது அவர்களுடைய கையிலே தான் இருக்கின்றது, இந்தியாவுடைய கையிலே தான் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கையில் தான் இருக்கின்றது. தமிழக மீனவர்கள் தான் வருகின்றார்கள். அதற்கு பிறகுதான் எங்களுடைய நாட்டு பிரச்சனையாக பார்க்கலாம், இரு நாட்டு பிரச்சனை. ஆகவே இதை பொறுப்புணர்வோடு அவர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் 2 பேருமே ஒரு தொப்புள் கொடி உறவு, ஒரு மொழி பேசுகின்றவர்கள். நாங்கள் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கின்றோம். ஆகவே இதிலே மிக கரிசனையோடு செயற்பட வேண்டும் என்று நான் இந்த நேர்காணலிலே நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும். இந்த கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற பிரச்சனை, சரிதானே? இதற்காக எல்லாரும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றது, மகஜர்கள் கையளித்திருக்கின்றார்கள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது. இவ்வாறு பல முயற்சிகள் நடந்தும் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விடயம். இந்த விஷயத்தை சரியான முறையிலே கையாண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன், எதிர்பார்க்கின்றேன். கட்டாயம் எங்களுடைய தொப்புக்கொடி உறவுகள் எங்களுடைய தமிழ தாயகத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற சில ஊடகங்களையும் தான் பார்வையிடுவதாக நாங்கள் நேற்றைய நாளில் நாங்கள் அறிந்திருந்தோம். அவர்களுடைய குரலுக்கும் தான் செவிசாய்க்கப் போவதாகவும் கூறியிருக்கிறதாகவும் அப்படியான ஒரு எண்ணப்பாடுகள் அவர்களிடம் இருப்பதாகவும் நாங்கள் நேற்றைய நாளிலே கேள்விப்பட்டிருந்தோம். அந்த வகையிலே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய நாளிலே நாங்கள் யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு உலகமே விஜய் அதாவது தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நேற்று நிறைய சம்பவங்கள் நடந்து வருகின்றன. சட்டசபை முடிந்ததுக்கு பின்னர் அவர் பழம்பெரும் தலைவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய தலைவர்கள் என்று குறிப்பிடலாம், நாங்களும் ஒரு இதாக சொல்லலாம், எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லி மதிப்புக்குரிய சீமான் அவர்களை சந்தித்திருக்கின்றார். எங்களுடைய புரட்சியாளர் வைகோ ஐயா அவர்களை சந்தித்திருக்கின்றார். அதைவிட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய மகன் இருவரையும் சந்தித்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அந்த வகையிலே முதல்வருடைய வயசு அல்லது விஜய் அவர்கள் தற்போதைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு பக்குவம் இல்லை என்று கூறி வருகின்ற அந்த பழம்பெரும் கட்சிகள் நேற்றைய நாளுக்கு பிறகு என்ன கூற போகிறார்கள், என்னத்தை எல்லாம் அவர்கள் சமாளிக்க போறார்கள்? என்னை பொறுத்தவரையிலே விஜய் அவர்கள் நேற்று எல்லா தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாரையுமே அவர்களது வீடுகளுக்கு சென்று சந்தித்திருக்கின்றார். அதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், ஒரு நாகரிக அரசியலை அவர் செய்ய வலிக்கிறார் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 1967ஆம் ஆண்டு பொறுப்படுத்த போது அவர் முதலிலே சென்றது பெரியார் அவர்களது வீட்டுக்கு. 1944ஆம் ஆண்டு திராவிட கழகத்திலே இருந்த அண்ணா, தந்தை பெரியார் தலைவராக இருந்தார், அண்ணா அவர்கள் ஒரு தளபதியாக இருந்தார். அந்த காலத்திலே ஒரு தளபதியாக வர்ணித்தார்கள். அதன் பின்பு 49 அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்றார். ஆரம்பித்து 18 ஆண்டுகளுக்கு பின்னர் 1967ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறார். 18 வருட கால பகை அண்ணாவுடன் பெரியார்.
ஆனால் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் 18 வருட கால பகை இருந்தது. பகை இருந்தது. ஆனால் அவர் வென்றதன் பின்னர் அவர் பெரியார் வீட்டுக்கு வீடு தேடி சென்று அவர் பெரியாரிடம் கூறியது, என்னுடைய முதலமைச்சர் பதவி, என்னுடைய வெற்றி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். அன்றிலிருந்து அவர் அண்ணாவை ஒரு தலைவராக பெரியார் பார்த்தார். அங்கீகரித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக அண்ணா வாழ்ந்தார். இன்று நாங்கள் தமிழ்நாடு என்று சொல்லுகின்றோம். ஒரு சென்னை மாநிலமாகத்தான் இருந்தது. சென்னை மாநிலம் ஆரம்ப காலத்தில் அண்ணா அவர்கள் வந்ததன் பின்னர் அவர் அந்த தமிழ் மீது, தமிழ் மண் மீது, மொழி மீது பற்று கொண்டவர். அதனால் தான் முதலமைச்சராக வந்த பின்னர் தமிழ்நாடு மாநிலமாக மாற்றினார். தமிழ்நாடு என்பது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் தமிழ்நாடாக மாறியது. அவ்வாறு விஜய் அவர்களும் நான் பார்ப்பது எப்படி என்றால், அவரும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை அண்ணாவிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சிந்திக்கிறாரோ தெரியவில்லை. அப்படி சிந்தித்தால் நல்லது. அண்ணாவினுடைய வரலாற்று பக்கங்கள் என்பது தமிழ் மீது, தமிழ் மண் மீது, மொழி இவ்வாறு பற்று கொண்டு வருவர். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். பல துறைகளிலும், அரசியலில் அல்ல, அவர் ஊடகமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், எழுத்துத்துறையாக இருக்கலாம், இவ்வாறு பல்வேறுபட்ட விதங்களிலே தமிழுக்காக உழைத்து ஒரு மனிதர். அதே போன்று விஜய் அவர்களும் அந்த நாகரிக அரசியலை கற்றுக்கொண்டு போகின்றாரா என்றுதான் என்னுடைய பார்வையிலே நான் பார்க்கின்றேன். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று, எல்லாராலுமே கூடுதலாக தமிழ் மக்களால் எல்லாராலுமே விரும்பக்கூடியவர். இன்றைக்கு இலங்கையில இருக்கின்ற, நான் நினைக்கிறேன் 100% மக்களால் 70 வீதமான மக்களால் விரும்பப்படுகிறவர் அண்ணன் சீமான் அவர்கள். அரசியல் ரீதியிலே எங்களுடைய தாயகத்தில் நடந்த பல இனப்படுகொலை இன்று வரைக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எடுத்து கூறி வருகிறார். அதைவிட எங்களுடைய தமிழ தேசிய தலைவரை எந்த இடத்திலுமே எங்கேயுமே பயமில்லாமல் அந்த பேரை கம்பீரமாக பேசக்கூடியவர். அதைவிட எங்களுடைய புலிக்கொடியை, எங்களுடைய தேசிய கொடியை தனது கையிலே வைத்து சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அது வேற யாரும் இல்லை, சீமான் அண்ணா அவர்கள் தான். அப்படி இருக்கின்ற போது காரைக்குடியிலே பெரிய மகாநாடு நடக்கும் போது கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 5 லட்சம் பேர் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் ஏன் சீமானவர்களை தேர்தலிலே ஒதுக்கிறார்கள்? எங்களுடைய நாட்டு அரசியலுக்கும் அவர்களுடைய நாட்டு அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நாங்கள் இன்றும் தலைவர் பிரபாகரனை நேசிக்கின்றவர்கள்லாம் கூடுதலாக இருக்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அது எப்படி என்று என்னால் கருத்து கூற முடியாது. இல்ல, அதுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பெரும் தலைவர்கள் இருக்கு. நான் தந்தை பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கின்ற, எம்ஜிஆர் இருக்கின்றார், இப்படி நேரு, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்குரிய தலைவர்களை அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள், யாரை பார்க்கின்றார்கள் என்று நான் இங்கிருந்து கருத்து கூற முடியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே சீமானவர்கள் செய்கின்ற அந்த அரசியல் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். யதார்த்த அரசியல் எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு யதார்த்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அவருடைய அரசியல் ஒரு கவர்ச்சிகரமானது, ஒரு நல்லாகவும் இருக்கும். எங்களுக்காக அவர் குரல் கொடுக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார். ஆகவே அது எங்களுக்கு நல்லாக இருக்கும். ஆகவே அவருடைய நாட்டிலே அது பொருத்தமானதா, அதை எப்படி அந்த நாட்டு மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது நாங்கள் அங்கிருந்து தான் பார்க்க வேண்டும். அங்கேதான் நாங்கள் தோல்வி அடைகின்றோம். மற்றது இரண்டாவது, அங்கே வந்து ஒரு தேர்தல் முறை என்பதும் ஒரு தொகுதி வாரி முறையானது, ஒரு வீதாசார வித்தியாசமானதாக இருக்கும். இப்ப இங்கத்தைய மாதிரி ஒரு வீதாசார முறை என்று சொன்னால் அவர் பல ஆசனங்களை எடுத்திருக்காரு. ஆனால் அங்கே தொகுதி வாரியானது. ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நான் முதல் கூறியது போல அவர்களுடைய நாட்டு அரசியலை அவர்கள் தான் பார்க்க வேண்டும். நீங்கள் கூறுவது நீங்களும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற ரீதியிலே நீங்கள் பதிலளிக்கிறீர்கள். ஆனால் தமிழர்களுக்காகவே குரல் கொடுக்கிற அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 16-17 வருஷங்களை தாண்டி தமிழர்களுக்காகவே குரல் கொடுத்து வருகிறார். நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டுமாக என்று இருந்தால், அதாவது நீங்கள் அந்த அரசியலை விட்டுவிட்டு அல்லது வேறு அரசியல் செய்யுங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை மேற்கொள்ளி காட்டி போகுங்கள் என்று சொல்லி அறிவுரை அல்லது எப்படியாவது ஒரு கூற வேண்டும் என்றால் என்ன கூறுவீர்கள் சீமான் அவர்களுக்கு? அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். என்னுடைய பதில நான் முதலே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதாவது எந்த அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் இங்கிருந்து கருத்து கூற முடியாது. அவர்கள் தங்களுடைய நாட்டிலே தங்களுடைய அரசியலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள்
கருத்து கூறுவது என்பது அது பொருத்தமில்லாதது ஒன்று. ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்டினுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியாது எப்படி இருக்கு. அங்கத்தையுடைய சூழல், அங்கத்தையுடைய அரசியல் கலவரம் என்பது சீமான பொறுத்தவரை சீமானுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அதே போன்று நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடாது, ஒரு ஒரு கட்சிக்கு மட்டும் நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பது சம்பந்தமாக நான் கூறியிருக்கின்றேன். ஆகவே அவருடைய அரசியலை, அவருடைய எதிர்காலத்தை அங்க இருக்கின்ற அரசியல் சூழலின் அடிப்படையிலே அவரே தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் ஈழத்தமிழர்களாக அவருக்கு கருத்து கூற முடியாது. அவர் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது அவரே தீர்மானம். பலமுறை தோற்றிருக்கின்றார். அப்ப தோல்வியிலிருந்து அவர் கற்றுக்கொண்டது என்ன? கிட்டத்தட்ட 2010 இருந்து இன்று வரையும் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். அதுவும் இப்போது நடந்த தேர்தலிலே மிகவும் மிகவும் ஒரு குறைவான எண்ணிக்கையான வாக்குகளைத்தான் பெற்றிருக்கின்றார். அப்ப அதிலிருந்து அவர் சில விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பார் அனுபவத்தினூடாக. ஆகவே எதிர்காலத்திலே அவர் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்பது அவர் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் கருத்து கூற முடியாது. நேற்றைய நாளிலே பல தகவல்களை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்திருந்தார். அது ஒரு பக்கம் இருந்தால் கூடி எங்களுடைய சீமான் அண்ணா அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். கட்டி அணைத்து ஆரவாரித்திருக்கின்றார். பூங்கொத்துகள், பழக்கூடைகள் சகிதம் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை விட சீமானோடு விஜய் அல்லது விஜயோடு சீமான் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஏதாவது வழிவகைகள் இருக்கிறதா? நான் அவர்கள் சந்தித்ததை நான் முதல் கூறியது போல ஒரு நாகரிக அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அதைத்தான் விஜய் அவர்கள் விரும்புகிறார்கள் போல் எனக்கு என்ன பொறுத்தவரை நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். எதிர்காலத்தில் அவர்கள் சேர்ந்து போவதாக இருந்தால் சீமானவர்கள் ஒரு கொள்கை அளவிலே ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கொள்கை அடிப்படையிலே தான் தான் பயணிப்பேன் தான் அவருடைய நோக்கம். விஜயை பொறுத்தவரையிலே அவர் இன்னொரு கொள்கை, இவருடைய கொள்கையை விட அவர் வேறொரு கொள்கை. அப்ப இந்த ரெண்டு கொள்கைக்கு இடையிலையும் ஏதாவது ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுமா, சேர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்குதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசியலிலே அவர்கள் இனி இப்பத்தானே பொறுப்படுத்திருக்கிறார். இனி இப்பத்தான் சீமானவர்களும் தோல்வியை சந்திச்சு ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிறார். அவர் வெற்றியை சந்திச்சு ஒரு முதலமைச்சர் பொறுப்படுத்திருக்கிறார். ஆகவே இருவரும் சிந்திக்கிறதுக்கான காலங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இது சம்பந்தமாக இவர்கள் சேருவார்களா இல்லையான்னு நாங்கள் பார்ப்போம். சீமானுடைய அரசியலிலே ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையும் ஈழத்தமிழுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்குமான ஒரு அரசியலையே சீமான் கொண்டு நடத்துகின்றார் என்பது உண்மைதான். அவர் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற விஷயத்துல மிகவும் தெளிவானவர், மிகவும் தெளிவாக இருக்கின்றார். மிகவும் தெளிவாகத்தான் அவர் அரசியலும் செய்கின்றார். ஆனால் அவருடைய அந்த நாட்டு அரசியலிலே அவர் தொடர்ச்சியாக அந்த தோல்வியை சந்திக்கின்ற நிலைமை என்பது எங்களுக்காக குரல் கொடுத்து தொடர்ச்சியாக அவர் அந்த தோல்வியை சந்திக்கிற பொழுது எங்களுக்கு தான் ஒரு மனதிலே வேதனையாக இருக்கின்றது. ஈழத்தமிழனாக எங்களுக்கு இது இரண்டாவது தோல்விகளாக தொடர்ச்சியாக நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் நாங்கள் தோல்விகளை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோமா? தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கொள்கைகளூடாக தோத்து கொண்டு போறோமா? அதனால அவற்ற தோல்வி எங்களுக்கும் வேதனையை தான் தெரிகின்றது. அவர் எங்களுக்காக குரல் கொடுக்கின்றார், எங்களுக்காக கதைக்கின்றார். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை சரியாக விரும்புகின்றார். எப்படியான மாற்றம் பெற வேண்டும், உண்மையான மாற்றம் பெற வேண்டும், அப்படியெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய தோல்வி என்பது அவருக்கு மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு மனதிலே விழுந்த ஒரு அடி, ஒரு துக்கமான ஒரு செய்தி தான். நாங்கள் தொடர்ந்தும் எல்லாரும் சொல்றது வெற்றி பெறணும் என்று நாங்களும் அதைத்தான் விரும்புகின்றோம். ஆனால் எந்த வகையிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை சீமானவர்கள் தான் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திலே எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அவர் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் தேசியம் சார்ந்துதான் சீமான் அவர்கள் இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தை ஒரு 10% விரும்புகின்றவர் விஜய் அவர்கள். தற்போது முதலமைச்சராக இருக்கிறவர் தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்கள் அவர் எங்களுடைய தமிழர் தாயகத்தின் மருமகனாகவும் இருக்கிறார் இல்லையா? அந்த வகையிலே அதையும் அவர் விரும்புவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் படுகின்ற இன்னல்களையும் பட்டு வந்த இன்னல்களையும் அவர் அறிந்திருக்கின்றார். அந்த வகையிலே சீமான் அண்ணாவுடைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்தால் தற்போதைய முதல்வர் சீமான் அண்ணாவுடன் சேர்ந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? அதாவது தற்போதைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்தால் சீமான் அண்ணாவுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு கொள்கை அளவிலே அவர் சில தளர்வுகளை செய்து
மாற்றங்களை ஏற்படுத்துவாராக இருந்தால் சீமானவர்களுடைய வெற்றி என்பது உறுதி. நாங்களும் அதை தான் அதை எவ்வாறு அவர் பார்க்கின்றார் அல்லது எவ்வாறு செய்ய போகின்றார் என்பது இங்கிருந்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அவருடைய கட்சி நாங்கள் கருத்துக்களை வழங்கலாம். நாங்கள் கருத்துக்களை தான் கூற முடியும். சின்ன மாற்றத்தை சின்ன விஷயம் இதை கூட இங்கத்தை அரசியலை பார்த்தா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அவர் ஆரம்பத்திலே ஒரு தனியா இருந்தார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ் தேசிய பேரவையாக எல்லோரையும் இணைத்துக் கொண்டு செல்கின்ற சூழல், அதிலே அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதே போல சில வேளைகளில் சில விட்டுக் கொடுப்புகள், சில விஷயங்களை மாற்றி கொள்கை அளவிலே மாற்றி செயற்படுவாராக இருந்தால் அவருடைய வெற்றியை நாங்கள் பார்க்கலாம். நான் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். இதே மாதிரி தான் நாங்கள் எங்கள நாட்டு அரசியலுக்குள்ளேயும் வருவோம். இதே மாதிரி தான் இன்றைய விஜய் அவர்கள் முதலமைச்சராகுவதற்கு பெரும்பான்மை காணாத பட்சத்திலே தான் காங்கிரஸ் உள்ள வந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. அதாவது லோக்கல் கவர்மெண்ட் அமைக்கும் போது கூடி சிவஞானம் அவர்கள் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளையும் அழைத்திருந்தார் ஆட்சி அமைப்பதற்கு. ஆனால் யாருமே தாங்கள் வாழ்வதற்காகவும் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பொறிமுறைகளை தான் நாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே சிவஞானம் ஐயாவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க யாரும் விரும்பவில்லை. ஆனால் சிவஞானம் ஐயாவும் அதை தமிழ் தேசிய கட்சிகள் வராட்டி நான் ஆட்சி அமைக்காமல் விட போறதும் இல்லை என்ற ஒரு கோட்பாடும் இல்லை அவர்கள். ஆனால் அதற்காகத்தான் அவர் யாருடன் போய் கூட்டு சேர்ந்தார்? டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடன் போய் கூட்டணி சேர்ந்தார். அதற்கு பிறகு எங்களுடையவர்கள் கூறுகிறார்கள், தமிழ் தேசியவாதிகள் அல்லது போலி தேசியம் பேசுகிறவர்கள் கூறி வருகிறார்கள், இபிடிபியுடன் போய் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அல்லது கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், ஒட்டுக்குழுக்களுடன் போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். ஆனபடியான இவர்களையும் தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சி.வி. விக்னேஸ்வரன் மீதும் சிவஞானம் மீதும் அவருடைய கட்சி மீதும் பெரிய ஒரு இல்லாத பொல்லாத பழிகளையும் அவர்கள் போடுகிறார்கள். அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் முதலே கூறியது போல தோல்விகளுக்கு பின்னாலும் தலைவர்கள் பல வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள், வெற்றிக்கு பின்னாலும் தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள். வரலாறு நான் அண்ணாவினுடைய வரலாற்றை சொன்னது போல அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு பெரியார் அவர்கள் வீட்டுக்கு சென்றார். இன்றைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதன் பின்பு எல்லாருடைய அரசியல் தலைவர்களுடைய வீட்டுக்கு சென்றார். அதே போன்று தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகின்ற போது தந்தை செல்வா அவர்கள் ஜி பொன்னம்பலம் அவர்களுடைய வீட்டுக்கும் சென்றார். இரண்டுமே ஒரு எதிரான கட்சிகள். அந்த நேரத்திலேயே எங்களுடைய தலைவர்களுக்கு ஒற்றுமை இல்லாத காலமாக இருந்தது. ரெண்டு கட்சியுமே ஒரு எதிரும் புதிருமான ஒரு கட்சிகளாக இருந்தது, தமிழரசு கட்சியும் காங்கிரஸ். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக, ஆனால் அன்று இவர்கள் வென்ற பின்பு போனார்கள். தந்தை செல்வா அவர்கள் 72 பொதுத் தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதன் பின்புதான் 76 தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கத்திற்காக தந்தை செல்வா அவர்கள் ஜி பொன்னம்பலமுடைய வீட்டுக்கு சென்றார். இங்கே நாகரிக அரசியலை தான் நாங்கள் கற்று, இதெல்லாம் ஒரு வரலாறு. அதை தெளிவாக கூறுங்கள். தந்தை செல்வா சென்றாரா அல்லது தந்தை செல்வாவுடைய பிரதிநிதி முதல் சென்றாரா? முதலாவதாக சிவசிதம்பரம் அவர்கள் எல்லாம் சென்றதாக வரலாறு சரியாக அப்படிதான் நான். ஆனா பின்பு தந்தை செல்வா அவர்கள் இதுல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னால், ஒரு பொது நோக்கத்துக்காக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் ஒரு நாகரிக அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையிலே நான் பார்க்கின்றது. எங்களுடைய அரசியல் என்பது ஒரு மக்கள் சேவை, மக்களுக்கு செய்கின்ற சேவை தான் அரசியல். ஆகவே அரசியல் என்பது எங்களுக்காக நாங்கள் செய்கிறதல்ல, எங்களுடைய பதவிகளுக்காகவோ அல்லது எங்களுடைய சுயநலங்களுக்காகவோ செய்வது அரசியல் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவையும் இல்லை என்றால், நாங்கள் கடந்து வந்த இந்த தந்தை செல்வா போன்ற குறிப்பிட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாமே மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் கேட்டது போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஜனநாயகம் என்பது என்ன? இப்ப 108 ஆசனங்களை மற்ற கட்சிகளை விட கூடிய ஆசனங்களை விஜய் அவர்கள் பெற்றிருந்தார். ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே அவர்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் மற்ற கட்சிகள் ஒத்துழைத்திருந்தால் அவர் காங்கிரஸ் போக வேண்டிய சூழல் இருந்திருக்காது.
அதே போலதான் நீங்கள் கேட்டது இங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்த போது பெரும்பான்மையாக தமிழரசு கட்சி தான் பெரும்பான்மையாக ஆசனங்களை பெற்றிருந்தது. அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அடுத்ததாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூடுதல் ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். ஆனாலும் சில சபைகளிலே காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருந்தது. பெரும்பான்மை எடுத்தது. அதே போன்று பெரும்பான்மை எடுத்த கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு ஒற்றுமையாக விட்டு கொடுத்திருந்து ஆட்சி அமைச்சிருந்தால் ஒரு ஒற்றுமையை இன்னும் பலப்படுத்தி இருக்கு. அது காலத்தினுடைய தேவையாகவும் அது இருக்கின்றது. ஒற்றுமை இல்லாதபடியால் தான் ஆளுங்கட்சி நிறைய இடத்திலே ஆட்சி அமைத்தது. ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு நாகரிக அரசியலையும் ஒற்றுமைக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழலும் தற்போது எழுந்திருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியலில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான். இவ்வளவு நேரமும் எங்களுடன் உங்களுடைய பிஸி ஷெடியூலிலேயுமே எங்களுடன் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் RK. நன்றி.